தோழர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ரெகுலராக வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா 7/2/2023 நடைபெற்ற ஒரு எக்ஸாமில் கேட்கப்பட்ட பாலிட்டி கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து எப்படி படித்தனோ வந்து அதே ஃபார்மேட்லேயே வந்து உங்களை நான் வந்து கைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிட்டாலும் ஓகே, பிடிஎஃப் தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற 7667448486 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? ஆப்ஷன் டி அரசியலமைப்பு பிரிவு 324. அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி முக்கியமான அமைப்புகள் எல்லாத்துக்குமே பிரிவுகள் நல்லா பார்த்துக்கங்க. இரண்டாவது கேள்வி, குடியுரிமை பற்றி தொடர்புள்ள சட்டப்பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து குடியுரிமை பற்றிய சட்டப்பிரிவு. ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 5 to 11. 3 தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு. ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 21 ஏ. 4 போக்சோ சட்டம் என்பது. ஆப்ஷன் டி பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் தான் போக்சோ. 5 தமிழர்களுக்கு தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ மாநிலங்களவை 18, மக்களவை 39. 6 இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஆப்ஷன் டி நாடாளுமன்றம். 7 மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் எந்த ஆண்டு திருத்தங்களை மேற்கொண்டது? ஆப்ஷன் டி 2005. 8 அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு. ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. 9 லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1971. 10 தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1948 டிசம்பர் 10. 11 சமையல் சார்பின்மை இல்லைங்க, சமய சார்பின்மை, டைப்பிங் மிஸ்டேக்கு. சமய சார்பின்மை எனும் சொல் டேஸ் மொழியிலிருந்து வந்தது. ஆப்ஷன் பி லத்தீன். 12 இந்தியாவில் டேஸ் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டும் வளர்க்க பெரிதும் உதவுகின்றன. நடனம் மற்றும் இசை. பாருங்கள் எப்படிலாம் கொஷின்ஸ் இருக்குன்னு. அடுத்து 13/5 நடைபெற்ற ஒரு தேர்வில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, தேசிய அமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது? ஆப்ஷன் ஏ பிரிவு 338. அதில் ஏபின்னு வரும். 2 இந்திய அரசமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கான சலுகை வழங்குகிறது? ஆப்ஷன் பி பிரிவு 16. 3 தெலுங்கானா என்ற பெயர் திரிலிங்க தேசம் எனும் டேஸில் காணப்படும் 3 பழமையான சிவன் கோயிலிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1, 2, 3 காளேஸ்வரம், ஸ்ரீசைலம், திராஷ்கிராமம். அடுத்து 3 வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து மக்களவையின் மொத்த இடங்களில் டேஸ் சதவீத இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். ஆப்ஷன் ஏ 2% இடங்களில் வெற்றி பெறணும். இந்த கட்சி அந்தஸ்துகளை நல்லா படிச்சுக்கங்க. 5 இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி கருத்து கொள்க. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரிங்கிறாங்க. இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார், சரி. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதியில் இவருக்கும் உரியவை, சரி. இவர் நாடாளுமன்றத்தின் எதிராக உறுப்பினராக இருக்கணுங்கிறது தப்பு. பாராளுமன்றம் மூலம் இவர் பதவி நீக்கம் செய்யலாம் என்பதும் தவறு. குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு, அவர் தான் வந்து பதவி நீக்கம் செய்வார். 6 ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநிலங்களின் நிதி தேவையும் சமப்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா? ஆப்ஷன் சி 2, 4 நிதி ஆயோக், நிதி ஆணையம். 7 இந்தியாவின் முதல் மாநகராட்சி. ஆப்ஷன் ஏ மதராஸ். 8 கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி நீலம் சஞ்சீவ் ரெட்டி. இந்த குடியரசுத் தலைவர்கள் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. 9
பொதுநல வழக்கு எனும் கருத்து டேஸ் நாட்டில் தோன்றியது? அமெரிக்கா. 10. இந்திய அரசியலமைப்பின் எச்சட்ட பிரிவின் கீழ் தகவல் உரிமை அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 19 1A. 11. பின்வருவனவற்றில் தகவல் உரிமை சட்டத்தின்படி சரியானது எவை? ஆப்ஷன் சி 3 மட்டும். அதாவது அரசின் தகவலை அணுவதற்கான மக்களின் சுதந்திரம் தான் தகவல் அறிவு உரிமை சட்டம். 12. அரசியலமைப்பு முகவரியில் மதச்சார்பின்மை மற்றும் சமாதானம் என்ற சொல்களை அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு திருத்தம்? ஆப்ஷன் பி 42. ஸோ இது மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.